ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். இன்றைக்கி என்ன விலாக்னா, வியானுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். அதுக்காக எல்லாம் ரெடியாக கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கள் ஆள் மட்டும் பாருங்கள் இன்னமும் தூங்கியிருக்கேன். ஏன்னா அவன் நைட் ரொம்ப லேட்டாக படுத்தான். போகும்போது அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடலான்னா அப்படியே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்பியாச்சு. தர்ஷித்தை மட்டும் குளிப்பாட்டில், வியானியும் குளிப்பாட்டில், நாங்கள் மட்டும் குளிச்சுட்டு ஒரு ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம். எங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்குத்தான். யானே பூ வைக்கணும்ல உனக்கு தலையில. ஆமாம், பூ வேணுமே. சரி அது ஃப்ரெண்ட்ல இருக்கா, நான் பார்க்குறவா. தர்ஷித்மாவா, யாருக்கு எங்கே வந்திருக்கீங்க? யாருக்கு மொட்டை அடிக்கிறதுக்கா? யாருக்கு? சின்னுக்கா. உனக்கு? உனக்கும் தான். உனக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு. சின்னுக்கு இன்னைக்கு, தட்சித்துக்கு நாளைக்கு மொட்டை. ஓகே. பியான் இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். மொட்டை அடிக்கும் போது என்ன வைலண்ட் பண்ண போகிறான்னு தெரில. ஸோ அவன் மண்டையில் கொஞ்சம் என்னென்னு பூவெலாம் வச்சு ஒரு விளையாட்டு பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்கப்புறம் மொட்டை அடித்தா முடியே இருக்காது. பியானே, ஏன் குட்டி, அவனுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவன் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இருக்கான். நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்துடலாம்ல. அப்பனா போயிட்டு வாயில வச்சிருக்க பூ வைக்கிறான் வாயில. சாப்பிடுறியா? ஒன்று போடா வண்ணா இல்ல, இவன் தான் போட்டோ எடுத்தான. அந்த போட்டோவை இல்ல அவன் மொட்டையை காரணம் படுவாங்க. டேய் பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய தொட்டாலே பழுவான். பாருங்க பாரு, எனக்கு இப்படி பாக்குறான். அண்ணன் எந்தெந்த பக்கம் உருட்டணுமோ அந்தந்த பக்கம் உருட்டிட்டு இருக்கான். காதுல போட்டு விட்டாரு. ஒரு வழியாக வியானை குளிப்பாட்டி செஞ்சு அப்படியே கோவில் பக்கமாக தள்ளிட்டு வந்தாச்சு. இப்போ தான் அழகிய கொஞ்சம் நிப்பாட்டினா. அவன் என் தலையில என்னமோ செய்யறாங்கன்னு நினைக்கிறான். வாய்க்குள்ள ஒன்று போது மேலே ஏதோ பண்ணான். நான் ரொம்ப தனியாக கிடச்சிட்டேன். அது எப்பயோ கொட்டிடுச்சுன்னா திருப்பி தண்ணி ஊத்தாம வந்துருக்கலாம். திருப்பி தண்ணி ஊற்றிட்டேன். பரவாயில்ல, லேசாக இருந்தால் ஓகே தான் உனக்கு. சும்மா அப்படிங்க பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அப்படிங்க பாரு. இப்போ நீ எல்லாரும் தெரியலையே. துண்டங்க ரசித் அம்மாட்ட கொடுத்துருமா. எங்க துண்டங்க? குழந்தைங்க கையில கொடுத்து போட சொல்லுவாங்க. சாமி இருக்கணுமா?
பர்த்டே முடிச்சுட்டு நல்லபடியாக கிளம்பியாச்சு ஆட்டோவில். அளவுக்கு சரியான தூக்கத்தில் இருக்கான். இப்படி தான் தூங்கினோம் எனக்கு. அது பாருங்கள் இப்போவே கண்ணை மூடி திறந்துட்டுருக்கான். ஒருத்தன் ஆல்ரெடி தூங்கிட்டான் டயர்டில். வீட்டுக்கு வந்த பிறகு தாங்க வியான் மூஞ்சிக்கு சிரிப்பே வந்துச்சு. பாவம் குழந்தை ரொம்ப அழுதுட்டானா, அது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியே போச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு தான் சிரித்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அப்படியே போயிட்டு சாமியை கும்பிட்டு சாமிக்கு படையல் போட்டுட்டு, படையலில் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அழகர் வரான்னு சொல்லிட்டு அன்னதானம் கொடுத்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதை வச்சு சாமி கும்பிட்டு வியானுக்கு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அன்னதானம் என்ன கொடுக்கலான்னு பிளான் பண்ணோன்னா சாம்பார் சாதம், புளி சாதம், ஊறுகாய், அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டி நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். வியான் பேர் அப்படியே சாமி வந்துருச்சான்னு சொல்லி மெயின் ரோடு வந்து செக் பண்ணேன். இது மெயின் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் சாமி வரலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சின்ன வேலைக்காக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு ஸோ அங்கே இருந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ எல்லா வருஷமும் நாங்கள் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் இந்த வருஷம் தான் வந்து அன்னதானமும் சேர்த்து போடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வியானுக்கு மொட்டை அடிக்கிறோம், தட்சியத்துக்கும் மொட்டை அடிக்கிறோம்னு சொல்லி அதனால். அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா போலீஸுமே தண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன்னா பாவம் அங்கே வெயில் அலைகிறது அவங்க தான். பப்ளிக்கு எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் ஃபுட்டு, ஜூஸு, மோர் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு பெருசாக யாரும் அவங்க வாங்கி கொடுக்குற டைம் கூட இருக்காது. செம்ம ஹாப்பி எல்லாருக்கும். அதுக்குள்ளே சாமி வந்துருச்சு. ஓடி வந்து பக்கத்தில் நின்று சாமி போனதுமே அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கவே முடியல. செம்ம ரஷ்ன்றதுனால சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. எல்லோரும் பரபரப்பாக ஒரு வேலையை எடுத்து செய்யறோன்னே வீடியோ எடுக்க ஆளே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அன்னதானம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். தர்ஷித் வந்து வியானுக்கு ஏதோ ஊட்டிகிட்டு இருக்கான். ஸோ அடுத்த விளாகில் சந்திக்கலாம்.